السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فأتت به قومها تحمله قالوا يا مريم لقد جئت شيئا فريا يا أخت هارون ما كان أبوك امرأ سوء وما كانت أمك بغيا فأشارت إليه قالوا كيف نكلم من كان في المهد صبيا قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا. صدق الله العلي العظيم. عن عبادة بن صامت رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من شهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله وأن عيسى عبد الله ورسوله وكلمته ألقاها إلى مريم وروح منه والجنة حق والنار حق أدخله الله الجنة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, நேற்றைய பொழுது டிசம்பர் 25 முன்னிட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். பிறந்த தினத்தையொட்டி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சகோதரர்கள் கிறிஸ்துமஸ் என்கின்ற ஹசரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிறப்பை கிறிஸ்துமஸ் என்கின்ற பெயரில் ஒரு பெருநாளாக கொண்டாடியதை நாம் பார்க்கலாம். அதை ஒட்டிய இந்தியாவிலே, வடநாடுகளிலே, குறிப்பாக ஃபாசிசம் ஆளுகின்ற வடநாட்டிலே இந்த கிறிஸ்துமஸ் விழாவின் போது ஹிந்து ராஷ்டிராவை கொண்டு வருவோம் என்ற பெயரிலே என்ன மாதிரியான அட்டூழியங்களை செய்திருக்கிறார்கள் என்பது பற்றிய தகவல்களை எல்லாம் நாம் சமூக வலைதளங்களிலே, பொது மீடியாக்களிலே பார்த்திருக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவிலே கிறிஸ்துமஸ் சார்ந்த இஸ்லாத்துடைய முக்கியமான சில கொள்கை சார்ந்த விஷயங்களையும் இன்றைக்கு நடைபெறுகின்ற சில அரசியல்களை பற்றியும் சுருக்கமாக பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களைத்தான் இன்றைக்கு இந்த கிறிஸ்துவ உலகம் இயேசு என்பதாகவும் அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் நேற்றைய பொழுது பெருநாளாக கொண்டாடியதையும் நாம் பார்க்கலாம். நம்ம யோசிக்கலாம், வேறொரு சமுதாயத்தை சார்ந்தவருடைய பெருநாளை பற்றி நாம் ஏன் ஜும்மாவில் பேசணும், நமக்கான தேவை என்ன இருக்கிறது என்று ஒரு கேள்வி எழுப்பினால், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசியிருப்பதனால நாமும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால், நான் உரையுடைய இடையில் சொல்வேன், நம்முடைய சந்ததிகள், பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களிலே பெரும்பாலும் படித்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுடைய அந்த கொள்கையில் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மிகைப்படுத்தி சொல்லலை. நம்முடைய கலாச்சாரங்கள் பெரும்பாலும் அஹ்லே கிதாப், வேதக்காரருடைய கலாச்சாரமாக இன்றைக்கு முழுவதுமாக கொண்டு வரப்பட்டு விட்டது. நமக்கே தெரியலை, நிறைய கலாச்சாரம் சார்ந்த சில செயல்களை எல்லாம் கிறிஸ்தவருடைய கலாச்சாரங்களை நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த சமயங்களில் இது போன்ற ஒரு கொள்கை ரீதியான தெளிவு நமக்கு அவசியம் என்பதனால்
இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு சம்பந்தமாக குர்ஆனிலே அல்லாஹுடைய ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருடைய ஹதீஸ்களிலே என்ன மாதிரியான தகவல் இருக்கிறது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, அல்லாஹை நம்ம எப்படி ஈமான் கொண்டிருக்கிறோமோ அதே போன்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நம்ம ஈமான் கொண்டாக வேண்டும். அதே போல தான் முந்தைய நபிமார்களை ஈமான் கொள்ள வேண்டிய கடமை முஃமின்களுக்கு இருக்கிறது. நமக்கு அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது போதும் என்று இருக்க முடியாது. ரசூலை நம்ம எப்படி ஈமான் கொண்டு இருக்கிறோமோ அதே போன்று ரசூலுக்கு முன்பு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களையுமே ஈமான் கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி ஷரீஃபில் 3435வது செய்தியாக ஒரு செய்திப்படி பேசுவாங்க. ஹஸரத் உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு, யார் அல்லாஹு தாலாவை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன் என்று ஈமான் கொள்கிறாரோ, சாட்சி சொல்கிறாரோ, அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கணும். அடுத்தது வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய அடியார் என்றும் அல்லாஹுடைய தூதர் என்றும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். ரெண்டு செய்தியை பேசுகிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ஈமான் கொள்ளணும், அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. நம்பர் 2, ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறோம், ரசூலுல்லாஹ் தான் அல்லாஹு தாலாவுடைய தூதர். இதோட இந்த ஹதீஸ் முடியலை, அவர்களை அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே நுழைவிப்பான் என்பதில்லை. மூன்றாவதாக பெருமானார் பேசுகிறார்கள், வ அன்ன ஈசா அப்துல்லா, ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய அடியார் என்று ஈமான் கொண்டிருக்க வேண்டும். வ கலிமத்துஹு, அல்லாஹுடைய வார்த்தை என்று ஈமான் கொண்டிருக்க வேண்டும். வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம், அல்லாஹதான் தன்னுடைய வார்த்தையை மரியமின் மீது போட்டான், அந்த வார்த்தையின் மூலமாகத்தான் ஹசரத் ஈசா வெளியானார்கள் என்பதாக ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டு இருக்க வேண்டும். நல்லா பாருங்க, இந்த ஹதீஸுடைய ஆரம்பத்திலேருந்து பாருங்க, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இருக்க வேண்டும், சரி ஈமான் கொண்டாச்சு. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்டு இருக்க வேண்டும், ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் ஈமான் கொண்டாச்சு. அதோடு முடிஞ்சிருச்சான கிடையாது. ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய அடியார் என்று ஈமான் கொண்டு இருக்க வேண்டும். அப்துல்லாஹ், அல்லாஹுடைய அடியார் என்று ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹுடைய குன் என்ற வார்த்தையின் மூலமாக ஹசரத் ஈசா பிறந்தார்கள், அதனால் ஹசரத் ஈசாவிற்கு கலிமத்துல்லாஹ், அல்லாஹுடைய வார்த்தை என்று சொல்லப்படும் அந்த கலிமத்துல்லாஹ் என்று ஈமான் கொண்டிருக்க வேண்டும். ஒரு ரூஹம் மின்ஹு, அல்லாஹு தாலாவுடைய தன்னுடைய ரூஹை கொண்டு ஊதினான், எனவே ஹசரத் ஈசாவை ரூஹுல்லா என்று ஈமான் கொண்டிருக்க வேண்டும். இதையெல்லாம் முழுமையாக ஈமான் கொண்டிருந்தால்தான் அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னா, அவர்களை அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே நுழைவிப்பான். இந்த ஹதீஸ் முடிகிறது. புகாரி ஷெரீஃபில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அன்பான சகோதர பெருமக்களே, இப்படி நிறைய செய்திகளை சொல்லலாம், இது மாதிரியான ஏராளமான குர்ஆன் வசனங்களை சொல்லலாம். ஹசரத் ஈசாவை புறந்தள்ளி விட்டு நம்ம ஈமான் கொண்டவராக முடியாது, நம்முடைய ஈமான் முழுமை பெறாது இல்லையா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி அல்லாஹ்வை ஈமான் கொண்டால் போதும், அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஈமான் கொண்டால் போதும் என்பதல்ல இல்லையா? அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களையுமே என்ன தரத்தில் ஈமான் கொள்ள வேண்டுமோ அந்த தரத்தில் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் ஹசரத் ஈசாவை இப்னுல்லாஹ், அல்லாஹுடைய மகன் என்று சொல்கிறது, அல்லாஹுடைய மகன் என்பதாக சொல்கிறது. தேவகுமாரன் தெளிவாக சொல்கிறார்கள். சில கருத்து வேறுபாடுகள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கலாம், நான் உரையுடைய ஓட்டத்தில் அதிகம் சொல்வேன். ஆனால் பெரும்பாலான கிறிஸ்தவ உலகம் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய மகன் என்று சொல்கிறது. எனவே நாம் இந்த உலகத்திற்கு உரக்க சொல்ல வேண்டும், ஹசரத் ஈசா அல்லாஹுடைய மகன் அல்ல, மாறாக அல்லாஹுடைய அடியார். ஹசரத் முஹம்மது எப்படி அல்லாஹுடைய அடியாரோ அதே போல தான் ஹசரத் ஈசாவும் அல்லாஹுடைய அடியார். ஹசரத் ரசூலுல்லாவை எப்படி நாங்கள் அல்லாஹ் என்று சொல்ல மாட்டோமோ, அல்லாஹுடைய மகன் என்று சொல்ல மாட்டோமோ, அல்லாஹ்விற்குண்டான தன்மைகள் ரசூலுல்லாஹ் இருக்கிறது என்று நாங்கள் சொல்ல மாட்டோமோ, அதே போன்றுதான் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இறைவன் என்றும் சொல்ல மாட்டோம், இறைவனுடைய மகன் என்று சொல்ல மாட்டோம், இறைவனுடைய தன்மை இருக்கிறது என்றும் சொல்ல மாட்டோம். கண்ணியத்தில் எந்த விதமான குறைபாடும் இல்லை, நாங்கள் ஒரே தரத்தில் பார்க்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன தரத்தில் பார்க்கிறோமோ, என்ன கண்ணியங்களை வழங்குகிறோமோ, அதே கண்ணியத்தை ஹசரத் ஈசாவிற்கு வழங்குகிறோம். அதில் ஒரு படி கூட குறையலை. பின்பற்றுவது என்பதில் ஹசரத் ரசூலுல்லாவை பின்பற்றுகிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கண்ணியம் என்று வரும் பொழுது, தரம் என்று வரும் பொழுது இருவருமே ஒரே தரம்தான். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த செய்தியை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்ல வேண்டிய பொறுப்பு, முழு உலகிற்கும் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது.
ஏன்னா இந்த ஹசரத் ஈசாவை வைத்து நிறைய அரசியல், உலக அரசியல் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வைத்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சுருக்கமாக பார்க்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி கிறிஸ்தவர்களுடைய நிலையான நிலைப்பாடு என்னவென்றால் அவர் அல்லாஹ்வுடைய மகன் என்பதா. சரி, யூதர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் ஹசரத் ஈசாவை எவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறார்கள். நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள், நாம் நடுத்தரத்தில் இருக்கிறோம். ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நம்முடைய நிலைப்பாடு நடுநிலையான நிலைப்பாடு. ஒருத்தன் வரம்பு மீறி புகழ்கிறான், இன்னொருத்தன் வரம்பு மீறி அவர்களை இகழ்கிறான். எந்த அளவுக்கு இகழ்கிறான் என்று அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வலது ஜினா, விபச்சாரத்தின் மூலமாக பிறந்தார்கள் என்பதாக அருமையான சகோதர பெருமக்களே ஹசரத் ஈசாவை பற்றி பேசுகிறான். அதாவது நல்லா விளங்கி கொள்ளுங்க, ரொம்ப சாதாரணமாக இந்த வார்த்தையை நம்ம கடந்து போக முடியாது. ஒருத்தனை ஆக அசிங்கமாக நம்ம திட்டணும்னு சொன்னால் அவனுடைய தாயுடைய கற்பை பற்றி நம்ம பேசுவோம். நல்ல விளங்கி கொள்ளுங்க, ஒருத்தனை ரொம்ப ஆக கேவலமாக திட்டணும்னு சொன்னால் அவனுடைய தாயை வேசி என்பதாக சொல்லி வேசியுடைய மகன் என்பதாக சொல்வோம். அருமையான சகோதர பெருமக்களே, ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாயார் ஹசரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த யூத சமூகம் அப்பட்டமாக இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹு தாலா இந்த யூதர்கள் சபிக்கப்பட்டதற்கான காரணமே குர்ஆனில் சொல்லும் பொழுது சொல்கிறார், ஃபபி புஹ்தானல் அலீமா, மரியமை இவர்கள் ஆக மோசமாக விமர்சிக்கிறார்கள், அந்த ஒரே காரணத்திற்காக வேண்டியே நாம் யூதர்களை சபித்தோம் என்பதாக சொல்கிறான். அருமையான சகோதர பெருமக்களே, ஒரு பக்கம் இவர்களை வலது ஜினா, விபச்சாரத்தின் மூலமாக பிறந்தவர்கள் என்கிறார்கள். பிறப்பு தான் எல்லா லெவலையும் பிறப்பை மையமாக வைத்து தான். ஏன்னா ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் எப்படி குழந்தை பிறக்க முடியும்? அவரோட அறிவு கேட்குது. அவரோட அறிவு என்ன கேட்குதுன்னு சொன்னால் ஒரு ஆண் இல்லாமல் எப்படி பிறக்க முடியும்? அதனால் இந்த அம்மா ஏதோ இடத்துல தவறு செய்திருக்கிறார்கள் இல்லையா, முறைகேடான முறையில் ஏதோ தவறு செய்திருக்கிறார்கள். அந்த தவறின் மூலமாகத்தான் ஹசரத் ஈசா பிறந்தார் என்பதாக இவர்களுடைய நிலைப்பாடு, பிறப்பை மையமாக வைத்து. இதே பிறப்பை மையமாக வைத்து தான் கிறிஸ்தவர்களும் வழிகட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வழிகேடு என்னன்னு சொன்னால், அதாவது இறைவன் தன்னுடைய ரூஹை ஹசரத் மரியமின் மீது போட்டு அதன் மூலமாக ஹசரத் ஈசா பிறந்தார். எனவே இவர் தேவனின் குமாரர். உலகத்தில் எந்த நபிக்கும் இந்த சிறப்பு கிடையாது. எந்த நபியையுமே அல்லாஹு தாலா தன்னுடைய ரூஹின் மூலமாக, தன்னுடைய ஆத்மாவின் மூலமாக உலகத்தில் ஜனிக்க வைக்கல. தன்னுடைய ஆத்மாவின் மூலமாக இறைவன் இந்த குழந்தையை ஜனித்ததனால அந்த ஆத்மாவை வழங்கிய இறைவன் தான் இந்த குழந்தையுடைய தந்தை. எனவே இவர் அல்லாஹுடைய மகன் என்பதாக இவர்களுடைய நிலைப்பாடு. நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. ரெண்டு விதமான நிலைப்பாடுகளுக்கு மத்தியில் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்ம ஈமான் கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஈமானை நம்ம கொள்ளணும்னு சொன்னால் அல்லாஹு தஆலா மரியமிலிருந்து கொண்டு வருகிறான். என்ன பேஸ்? மரியமிலிருந்து ஹசரத் ஈசா பிறந்திருக்கிறார். ஹசரத் மரியமிலிருந்து ஹசரத் ஈசா பிறந்திருக்கிறார். எந்த ஆணும் இல்லை. ஆண் இல்லை என்பதனால யூதர்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள். அதே போல் ஆண் இல்லை என்பதனால தான் இந்த கிறிஸ்தவர்கள் ஈசாவை ஆக புகழுகிறார்கள். இஸ்லாம் நடுநிலையோடு பேசுகிறது, அல்லாஹ் தான் இந்த குழந்தைக்கு காரணம். ஆனால் அல்லாஹு தஆலா தந்தை இல்லை. தந்தையாக இந்த இடத்துல அல்லாஹு தஆலா ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்லை, தன்னுடைய ரூஹின் மூலமாக வெளியேற்றினான். கிறிஸ்தவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா ஒரு கேள்வி கேட்பான், என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஈசாவை ஆக அதிகமாக புகழ்கிறீர்களே, அத்தா இல்லை என்பதனால தானே? அத்தா இல்லாமல் பிறந்தனால ஹசரத் ஈசா உங்களிடத்தில் சிறந்தவர் என்றால், நான் ஏற்கனவே அத்தா அம்மா ரெண்டு பேருமே இல்லாமல் ஒரு குழந்தையை வர வச்சிருக்கேன், அதுக்கு என்ன பதில் என்பதாக கேட்கிறார். அதே சூரா ஆல் இம்ரான் என்ற அத்தியாயத்தில் இன்ன மசல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம் ஹலகஹு மின் துராப் சும்ம கால லஹு குன் ஃபயகுன். அல்லாஹு தஆலா சொல்லுவான், என்ன ஈசாவை ஆக அதிகமாக புகழ்கிறீர்களே, அத்தா இல்லாமல் ஆம்பளை இல்லாமல் பிறந்துட்டான்னு தானே புகழ்றீங்க. நான் ஏற்கனவே ஹசரத் ஆதமை படைத்திருக்கிறேன், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, தந்தையும் இல்லாமல் தாயும் இல்லாமல் ஆதமை படைத்திருக்கிறேன். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பந்தம் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதாக கேட்கிறான் அல்லாஹு தஆலா. ஒரு வாதத்திற்காக கேட்கிறான். அருமையான சகோதரர், எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மண்ணால் படைத்து மண்ணால் குழப்பி குன் என்ற வார்த்தையின் மூலமாக உயிர் கொடுத்தேனோ அதே போன்றுதான் இங்கேயும் ஹசரத் ஈசாவை குன் என்ற வார்த்தையினால் நான் உயிர் கொடுத்தேன். குன் என்ற வார்த்தையை கொடுத்தனாலேயே நான் தகப்பனாயிட முடியாது. அல்லாஹ் சொல்கின்ற வாதம் என்ன தெரியுமா? குன் என்ற வார்த்தையை சொல்வதனாலேயே நான் தகப்பனாயிட முடியாது. அப்படி குன் என்ற வார்த்தையின் மூலமாக நான் தகப்பன் என்றால் உலகத்துடைய எல்லா படைப்பினங்களிலும் குன் என்ற வார்த்தையின் மூலமாகத்தான் இருக்கிறது. அப்போ எல்லாத்துக்கும் நான் தான் தந்தைன்னு முடிவுக்கு வந்துட முடியுமா?
அல்லாஹ் இப்படியெல்லாம் ஒரு வாதத்திற்காக கேட்கிறான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக முக்கியமான இந்த பிறப்பு சார்ந்த ஒரு சில குழப்பங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் பிறந்துட்டா இந்த உலகம் கண்டிப்பாக அந்த அம்மாவை குறையா பேசும், அதில் மாற்றம் இல்லை. அதனால் அந்த அம்மாவை அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலேருந்தே பாதுகாத்துட்டு வருகிறான். ஏதாவது நீங்கள் பார்க்குற மாதிரி மரியம் கிடையாது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்தை தாய் மரியம். அதாவது அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறை நம்ம பார்க்கலாம். குர்ஆனில் வேறு எந்த நபிக்கும் இந்த சிறப்பு கிடையாது. கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக பேசுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பேசுவதற்கு முன்பாகவே ஈசாவுடைய தாய் மரியமை பற்றி பேசுகிறான். அங்கே ஆரம்பிக்கிற அல்லாஹு தஆலா மரியமுடைய தாயிலிருந்து அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறான். மரியமுடைய தந்தையிலிருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நன்னாவிலிருந்து அல்லாஹு தஆலா இந்த வரலாறை ஆரம்பிக்கிறான். குர்ஆனில் ஒரு சூரா இருக்கிறது, அந்த சூராவிற்கு பேர் ஆல இம்ரான். யார் அந்த இம்ரான் என்றால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நன்னா. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாய் மரியமுடைய தந்தை தான் இம்ரான். இம்ரானுடைய குடும்பம் என்பதாக ஒரு சூறாவை வைத்து அந்த சூறாவிலிருந்து இம்ரானுடைய வரலாறு, இம்ரானுடைய மனைவி ஹன்னா அவருடைய பேர், அவருடைய வரலாறு, அங்கிருந்து மரியமுடைய வரலாறு, அங்கிருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாறு மிக தெளிவாக பேசுகிறான். இந்த குடும்பத்தில் யாரையுமே நீங்கள் குறையாக பேச முடியாது. அருமையான சகோதர பெருமக்களே, திருமறையில் நிறைய செய்திகள் இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு ஹஜ்ரத் மரியம் எப்படி வளர்ந்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லும் பொழுது கிதாபுகளில் பார்க்கிறோம், எந்த அன்னியானுடைய பார்வையிலும் பட்டதில்லை ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே ஏராளமான அற்புதங்களை இவர்களிலிருந்து அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி இருக்கிறான். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன். இம்ரான் என்பவர் அன்றைக்கு மிக முக்கியமான தலைவர், நபியாகவும் இருக்கிறார். இவர் இறந்து போன பிறகு இவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தையை பொறுப்பெடுப்பதற்கு ஆள் இல்லை. இந்த குழந்தையை யார் பொறுப்பெடுத்துக் கொள்வது என்பதாக அந்த ஊர் முழுக்க ஒரு போட்டி, எல்லோருமே சொல்கிறாங்க இந்த குழந்தையை நாங்கள் தான் பொறுப்பெடுத்துக் கொள்வோம் என்பதாக. அப்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர் சொல்கிறார், நீங்கள் எல்லோருமே உங்களுடைய பேனாக்களை ஆற்றுல போடுங்க. பொதுவாக தண்ணீர் ஓடக்கூடிய பாதையில் பேனா ஓடும். எந்த பேனா எதிர் திசையில் வருகிறதோ, யாருடைய பேனா எதிர் திசையில் வருகிறதோ அவர்கள் தான் இந்த குழந்தையை பொறுப்பெடுத்துக் கொள்ளணும் என்பதாக முடிவு செய்யப்படுகிறது. எல்லோரும் பேனாக்களை போடுகிறார்கள். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய பேனாவை போடுகிறார். அவரும் ஆசைப்படுறாரு இந்த குழந்தையை நாம் வளர்க்கணுன்ட்டு. யார் இந்த ஜக்கரியான்னு சொன்னால் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஹலை, உருதுல நாங்கள் ஹலைன்னு சொல்லுவோம், அம்மாவுடைய சகோதரியின் கணவர். இம்ரானுக்கு சகல. இம்ரான் இறந்தார் இல்லையா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்தை, அவருடைய தாயார் பேர் ஹன்னா. ஹன்னாவுடைய சகோதரியுடைய கணவர் தான் இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவருடைய பேனா மேலே வருவதனால முடிவு செய்கிறாங்க இந்த ஹலை, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய, அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி மரியமிற்கு ஹாலா, சின்னம்மா, இவர் சின்னத்தா, இவங்களுடைய பொறுப்பில் இந்த குழந்தை வளரட்டும் என்பதாக முடிவு செய்யப்படுகிறது. ஜக்கரியாவும் ஒரு நபியாக இருக்கிறார். நல்லா பாருங்க, இவர்களுக்கென்று தனி மாடியில் ஒரு பகுதி, அந்த பகுதியில் தான் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வளருவார்கள். அந்த இடத்துல மட்டும் வேறு யாரும் அந்நிய ஆண்கள் போய் பார்க்க முடியாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்போல்லாம் அந்த அம்மாவுடைய அறைக்கு போகிறார்களோ அங்கே விதவிதமான பழங்கள், அது கிதாபுகளில் பார்க்கிறோம். அந்த பழங்களும் சீசனிலே இல்லாத பழங்கள், வெயிட் காலங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பழங்கள் குளிர்காலங்களிலே அந்த ரூமில் இருக்குது. குளிர்காலங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய சில பழங்கள் வெயிட் காலங்கள் அந்த ரூமில் இருக்குது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறார்கள், காலையா மரியமு அன்னாலக்கி ஹாதா, இது எங்கிருந்துமா வந்துச்சு? குல்லமா தஹல் அலைஹா ஜக்கரியல் மெஹராப் வஜத இந்தஹா ரிஸ்கா. எப்போல்லாம் இவர் ரூமுக்கு போகிறாரோ அங்கே விதவிதமான கனிகளை பார்க்கிறார். அங்கே யாராலையும் கொடுக்க முடியாது அந்த கனிகளை, இல்லையா? மே மாதம் மட்டுமே கிடைக்கக்கூடிய கனி டிசம்பர் மாதம் கிடைக்குது. நான் இல்லை, வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஆனால் எப்படிம்மா இதுன்னு கேட்டபோது அந்த அம்மா சொன்ன வார்த்தை, ஹோமின் இந்தில்லா, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்டானது, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறான்னு கொடுப்பான் என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்தும் பதில் சொல்கிறார்கள். இது எல்லாம் அல்லாஹ் தஆலா திருமறையில் பதிவு செய்கிறான். அப்போது ஒரு நபியே ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. இந்த செய்தியை நான் இந்த சம்பவத்தை சொல்வதற்கான காரணம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், நபியே ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த இடத்துல தான் நபிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ செய்கிறார்கள், நமக்கு வயசு 100க்கு மேலே ஆயிடுச்சு, நம்ம ஏன் அல்லாஹ் தஆலா இடத்துல குழந்தை கேட்கக்கூடாது என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா இடத்துல குழந்தை கேட்டதற்கான வரலாறும் இந்த சம்பவத்துடைய பின்னணியில் இருக்கிறது. ஹைர், இப்போது இதற்கு பிறகு வாலிப வயது அடைகிறார்கள்.
அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் மூலமாக ஜக்கரியா அது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறான். அல்லாஹ் தஆலா உங்களின் மூலமாக ஒரு குழந்தை வெளியாக்கணும் என்பதாக. அந்த அம்மா கேட்கிறாங்க, எந்த ஆணும் என்னை தொட்டதில்லை, எனக்கு திருமணமும் ஆகலை, நான் இது வரைக்கும் எந்த ஆணும் என்னை தொட்டதில்லை, எந்த ஆணும் என்னை பார்த்தது கூட கிடையாது, எனக்கு எப்படி குழந்தைன்னு கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்திட்டான். கால கதாலிக், அது அல்லாஹுடைய ஏற்பாடு. அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டா உங்களையும் உங்களுடைய மகனையும் வைத்து உலகத்தில் பெரிய புரட்சி செய்யணும்னு. அதனால் அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு என்பதாக சொல்லி அது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கருவுறுகிறார்கள். எந்த ஆணும் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் அந்த அம்மா கருவுறுகிறார்கள், குழந்தையோடு வராங்க. அது கிதாபுகள் 2 விதமான அறிவு பெறுகிறது. குழந்தை கருவுற்ற சில மணிகளிலேயே குழந்தை பெற்றதாகவும், அதிகமான அறிவிப்பு என்னவென்றால் ஒரு தாய் எப்படி 10 மாதம் கருவை சுமைப்பாலோ அது போன்ற ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 10 மாதம் கருவை சுமந்து குழந்தையை பெற்றெடுத்தார்கள் என்பதுதான் பெரும்பாலான கருத்து. ஹைர், குழந்தையோடு வராங்க. அல்லாஹ் தஆலா மரியம் என்ற ஒரு சூராவுடைய பெயரே மரியம். ஆல இம்ரான் என்பதா ஒரு சூரா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்தையுடைய பெயரில் ஒரு சூரா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பெயரிலே ஒரு சூறா அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அந்த சூறாவில் இந்த செய்திகளை எல்லாம் விரிவாக பேசுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தையோடு வரும்பொழுது இந்த சமுதாயம் கேட்டது, காலு யா மரியமு லக்கது ஜிஅத ஷைஅன் ஃபரியா, என்ன மரியம் இவ்வளோ அசிங்கமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்க இல்லையா, உன்னை வளர்க்குறதுக்காக நாங்கள் போட்டி போட்டோம், உங்கள் அத்தா ஒரு நபி, நபிக்கு பிறந்தவள், நான் உன்னை என்னமோ நினச்சோம், எவ்வளவு கேடுகட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறியே என்பதாக அந்த சமுதாயம் அவர்களை பார்த்து கேட்கிறது இல்லையா. மாக்கான தும்முக்கி பகியா, உங்கள் அத்தையா யா மாக்கான அபூக்கி இம்ராசன், உங்கள் அத்தா ரொம்ப நல்ல மனிதர், கெட்ட மனிதர் இல்லை, மோசமானவர் இல்லை, உங்கள் அம்மாவும் நடத்த கெட்டவை இல்லை, இப்படி நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த நீ இது மாதிரியான அசிங்கமான காரியங்களை செய்யலாமா என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் கேட்கும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொல்லலை. எல்லாமே டிசைன். ஏற்கனவே அல்லாஹ் தஆலா முடிவு செஞ்சுட்டான், மரியமே நீ குழந்தையோடு போகும்போது மக்கள் இப்படிலாம் பேசுவாங்க, நீ என்ன விளக்கம் கொடுத்தாலும் அவன் ஏற்றுக்க தயாராக இல்லை. இந்த இடத்துல நீ என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் அவன் ஏற்றுக்க மாட்டான். அதனால் நீ அமைதியாரு, நான் என்னுடைய அற்புதத்தில் குழந்தையை பேச வச்சுக்கிறேன் என்பதை அல்லாஹ் தஆலா ஏற்கனவே சொல்லிட்டான். இந்த மக்கள் இப்படி சொல்லும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒன்றுமே சொல்லலை. ஃபஅஷாரத் இலை, மரியம் என்ற சூராவில் 16வது ஜுஸ்ல இந்த செய்தி விரிவாக பேசப்படுது. ஃபஅஷாரத் இலை, குழந்தையின் பக்கம் கை காட்டினார்கள் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்களுக்கு கோபம் அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏற்கனவே ஒரு அசிங்கமான காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கிற, உன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டால் நீ பதில் சொல்லணும். ஒரு பச்சிலம் குழந்தை, பிறந்த குழந்தையை போய் காட்டுறியே. காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹதி சபியா, ஒரு சின்ன குழந்தை இப்போதான் பிறந்திருக்கு, அந்த குழந்தை எப்படி பேசும்? கைஃப நுகல்லிமு, அந்த குழந்தைகிட்ட நாங்கள் என்னன்னு கேள்வி கேட்கறது? முதல்ல நாங்கள் கேள்வி கேட்கறது அந்த குழந்தை புரியணும், புரிஞ்சா பதில் சொல்லணும். ரெண்டுமே சாத்தியம் இல்லை. இப்படி ஒரு மடத்தனமான ஒரு காரியத்தை செய்கிறாயே என்பதாக கேட்ட பொழுது அவங்க சொல்லி முடிக்கல. கால இன்னி அபுதுல்லா, அந்த குழந்தை பேசிய முதல் வார்த்தை திருமறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கால இன்னி அபுதுல்லா, நான் அல்லாஹு தாலாவுடைய அடியார். ஆத்தானியல் கிதாப், அல்லாஹு தாலா எனக்கு வேதத்தை வழங்கியிருக்கிறான். வஜஅல்னி நபியா, அல்லாஹு தாலா என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான் என்ற எல்லா விளக்கங்களையுமே பிறந்த குழந்தை பேசியது. பிறந்த அன்றைக்கு பேசிய 4 குழந்தைகளில் ஒரு குழந்தை ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதில் இன்னொரு கூடுதலான தகவல் என்னவென்றால், எல்லா நபிமார்களையுமே ஒரு கட்டத்திற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை வழங்கினான். உலகத்திலேயே பிறக்கும் பொழுதே நபியாக பிறந்தது 2 பேர். ஒன்று ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முன்னாடியே மரியமுக்கு சொல்லிட்டா, அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே நபின்னு சுபச்செய்தி சொல்லிட்டா, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை நபியாக இருக்கும், அந்த குழந்தைக்கு நான் வேதத்தை கொடுப்பேன், அந்த குழந்தை தொட்டிலேயே பேசும், அந்த குழந்தை மக்களுக்கு தௌராத்தை சொல்லிக் கொடுக்கும், அந்த குழந்தை மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கும். இந்த எல்லா சுபச்செய்திகளையுமே பிறந்த பிறகு இவர் செய்யக்கூடிய எல்லா அற்புதங்களையுமே பிறக்கிறதுக்கு முன்பாக அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லிட்டான். இது ஒரு குழந்தை. இன்னொன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலாவோட துஆ செய்யலாம் இல்லையா, யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை கொடுண்டு. அப்போ அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுப செய்தி சொன்னா, உங்களுக்கு நம்ம குழந்தை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டோம், அது ஆண் குழந்தை, அந்த குழந்தைக்கு பேர் யஹ்யா, அந்த குழந்தை நபி என்பதாக பிறக்கிறதுக்கு முன்னாடியே சுப செய்தி சொல்லிட்டான். 2 குழந்தைகள் தான் பிறக்கிறதுக்கு முன்பாகவே நபி என்று சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்கள். ஹைர், இப்போ இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. ஹஸரத் ஈசா பேசுகிறார் குழந்தையாக. என்ன பேசியிருக்கணும்? நம்ம என்ன யோசிப்போம்? அம்மாவுடைய கருப்பை பற்றி பேசப்படுகிறது. இந்த அம்மாவுடைய மரியமுடைய கருப்பை பற்றி தவறாக பேசப்படுது. இப்போ இந்த இடத்துல இந்த குழந்தை என்னுடைய தாய் பரிசுத்தமானவள், என்னுடைய தாய் எந்த விதமான ஆணுடைய தொடர்பும் இல்லாமல் பிறந்திருக்கிறார், இப்படி எதையாவது சொல்லியிருக்கலாம்.
ஆனால் அந்த குழந்தை பேசிய முதல் வார்த்தை கால இன்னி அபுதுல்லா, நான் அல்லாஹு தாலாவுடைய அடியார். ஏன் இந்த குழந்தையுடைய வாயில் இந்த வார்த்தை வந்தது என்பதாக தஃசீரில் பார்க்கும் பொழுது பின்னால் ஒரு காலம் வரும். இந்த குழந்தை தந்தை இல்லாமல் பிறந்தனால இந்த குழந்தை சில பேர் வலது ஜினா, வேசிக்கு பிறந்தவள், முறைகேடாக பிறந்தவள் என்பதாக தூற்றுவார்கள். அவர்களுக்கும் பதில் சொல்லணும். இன்னொரு கூட்டம் வழிகேடும், இந்த குழந்தை தந்தை இல்லாமல் பிறந்ததுனால இந்த குழந்தை இறைவனின் குழந்தை என்பதாக சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2 பேருக்குமே பதில் அல்லாஹ் தஆலா அந்த இன்னி அபுதுல்லாஹ் வைத்திருக்கிறான். நல்ல விளங்கிதான் உரையுடைய ஆரம்பத்தில் சொன்னேன். ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் சொல்கிறார்கள் முறைகேடாக பிறந்தவர்கள், விபச்சாரத்தின் மூலமாக பிறந்தவர்கள் என்பதாக. இன்னைக்கு வரைக்கும் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கா யூதர்கள். கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க தந்தை இல்லாமல் பிறந்துருச்சு, அதனால் இந்த குழந்தை சாதாரணமான குழந்தையில் இது தேவனின் குமாரன் என்று சொல்கிறார்கள். இந்த 2 பேருக்கும் அல்லாஹ் தஆலா அட் அ டைமில் பதில் சொல்கிறான், இன்னி அபுதுல்லா, நான் வலது ஜினாவும் கிடையாது இல்லையா. ஒருவேளை நான் விபச்சாரத்தின் மூலமாக பிறந்திருந்தால் நான் இப்போ பேசியிருக்க முடியாது. நான் சாதாரணமான குழந்தையாக இருந்திருந்தால் நான் இப்போ பேசியிருக்க முடியாது. நான் எப்போ பேசுகிறேனோ அப்போவே விளங்கி கொள்ளுங்க, இங்கே வேறு ஏதோ அற்புதம் நடந்திருக்கிறது. என்னுடைய தாய் வழிதவறின் மூலமாக, வழிகேட்டின் மூலமாக, முறை தவறின் என்னை பெற்றிருந்தால் நான் பேசியிருக்க மாட்டேன். நான் பேசுகிறேன் என்றாலே நீங்கள் விளங்கி கொள்ளுங்க, ஏதோ ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு, அந்த அதிசயத்தின் மூலமாக நான் பிறந்தேன். இவர்களுக்கு யூதர்களுக்கு பதில். கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறான், இது மாதிரியாலாம் அதிசயத்தினால பிறந்தனால என்ன ஒரு பெரிய அதிசயமான குழந்தை, நான் அல்லாஹ்வுடைய பையனால சொல்லிடாதீங்க. இன்னி அபுதுல்லா, முதல் வார்த்தை அந்த குழந்தை பேசியது நான் அல்லாஹ் தஆலாவுடைய அடியார் என்பதாக பேசியது. அல்லாஹ் என்னை நபியாக்கியிருக்கிறான் பேசியது. அல்லாஹ் எனக்கு வேதத்தை வழங்கியிருக்கிறான் என்று பேசியது. என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அந்த குழந்தை பேசியது என்பதாக மரியம் என்ற சூறாவில் பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நாம் இந்த செய்தியை அடுத்தவர்களுக்கு சொல்வது என்பது இரண்டாவது இருக்கட்டும், நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. என்ன காரணம்னு சொன்னால், இன்றைக்கி பரவலாக நம்முடைய குழந்தைகள் பெரும்பாலும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களில் படித்து கொண்டு இருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், இன்றைக்கி பெரும்பாலும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களில் படித்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா. சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்க வாரத்துக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த கிறிஸ்தவ பள்ளி கல்வி தரமாக இருக்குன்னு சொல்லி நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அங்கே சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே சொல்லி தரப்படுது. இன்றைக்கி நம்ம மதரசாக்கள் வந்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க நம்ம சொல்லி தருவோம், நம்மை படைத்தது யார், அல்லாஹ்னு பதில் இருக்கும். வானங்கள் பூமியை படைத்தது யார், அல்லாஹ்னு பதில் இருக்கும். நமக்கு உணவளிப்பவன் யார், அல்லாஹ்னு பதில் இருக்கும். நமக்கு நோய் வந்தால் நிவாரணம் வழங்குவது யார், அல்லாஹ்னு பதில் இருக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் இயேசு என்பதாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். நான் மிகைப்படுத்தி சொல்லலை. பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் நம்முடைய குழந்தைகள் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களில் படித்து கொண்டு இருக்கிறதுனால அந்த சின்ன பிள்ளைங்களை கேட்டிங்கன்னா தெரியும், நமக்கு நிவாரணம் அளிப்பவன் யார் என்று கேட்டால் இயேசு என்பதாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இந்த அண்ட சராசரங்களை படைத்தது யார் என்றால் இயேசு என்பதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இது நம்முடைய பிள்ளைகளுக்கு கொள்கை ரீதியாக ஒரு தெளிவு நம்ம கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. என் சின்ன பொண்ணு அத்தா அப்பான்னு கூப்பிடுவா, எல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்குறாங்க, எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்குறா இல்லையா. இல்லைம்மா நம்ம அதை செய்யக்கூடாது, ஸ்டார் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ஸ்டார் வாங்குறாங்க, ஸ்டார் வீட்டில் இருந்தால் கடவுள் வருவார், கடவுள் நம்மளுடைய வீட்டுக்கு வருவார் என்பதாக அந்த ஸ்கூலில் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 1வது படிக்கிற பிள்ளைக்கு என்ன தெரியும், நம்மளும் ஸ்டார் வாங்கலாம்ப்பா, நம்மளும் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கலாம் என் குழந்தை சொல்லி கொண்டு இருக்கிறா. இல்லைம்மா அதுக்கு நமக்கு அனுமதி இல்லை, நம்மலாம் கிறிஸ்தவர்கள் கிடையாதுன்ட்டு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களில் எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அந்தந்த சமயத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த கொள்கையை சொல்லிக் கொடுத்தா பரவாயில்லை, எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கி நம்முடைய மிகப்பெரிய பலகீனம் என்னவென்றால், பெரும்பாலும் நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் தான் படிக்கிறார்கள். அதுதான் மிகைத்து இருக்கிறது. பீமநகரில் பெரிய மஹல்லா இல்லையா, மிகப்பெரிய செல்வ கல்வி பொருளாதாரம் நம்முடைய மஹல்லாவில் இருக்கிறது. திருச்சி முழுக்க தெரியும், பெரிய பொருளாதாரம் நம்முடைய மஹல்லாவில் இருக்கிறது. இப்போ காசு பணம் மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய கிருபையினால் அரசியல் ரீதியாக செல்வாக்கு மிக்க நபர்கள் நிறைய நம்முடைய மஹல்லாவில் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மஹல்லாவில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் கிடையாது. அல்லாஹ் நம்மளுடைய பொருளாதாரம் நம்ம எந்தளவுக்கு வழங்கியிருக்கிறான்றால், நம்முடைய மஹல்லாவில் ஒரு அதாவது மேல்நிலை பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் கூட கட்டுவதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஏதோ நம்முடைய முன்னோர்கள் செய்த தவறுனால அது ஒரு தவறப்பட்டுவிட்டது. நம்ம சுற்றி நிறைய முஸ்லீம்ஸ் தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 3000-4000 தலைக்கட்டு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். சுற்றி கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள். நம்முடைய பிள்ளைகள் கிட்டத்தட்ட 90% கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களில் படித்து கொண்டு இருக்கிறார்கள். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு சொன்னால், கலாச்சாரத்தை அடுத்தவர்கள் மீது திணிப்பதில் மிக வல்லவர்கள் கிறிஸ்தவர்கள். குறிப்பாக இந்த அஹ்லுல் கிதாப் என்று சொல்லப்படுகிறவர்கள்.
அல்லாஹு தாலாவுடைய தூதர் புகாரி ஷெரீஃபில் 7320வது செய்தியாக ஒரு கட்டளை, ஒரு எச்சரிக்கை விடுகிறார்கள். ல தத்தபி அன்ன சுனன மன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் உண்டானவர்களை நீங்கள் அங்குலமாக பின்பற்றுவீர்கள், ஜானாக பின்பற்றுவீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் யாரை சொல்கிறீங்க, அஹ்ல கிதாப் வேதக்காரர்கள் சொல்கிறீர்களா என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமாம் நான் வேதக்காரர்களாக சொல்கிறேன், வேறு யாரை சொல்ல போகிறேன். ஏன்னா அவருடைய மென்டாலிட்டி என்னன்னு சொன்னால், முடிந்தளவு தன்னுடைய கொள்கையை அடுத்தவர்கள் மீது திணிப்பான். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது இஸ்லாத்திற்கு நேரெதிரான ஒன்று. கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். நம்ம மிகைப்படுத்தி சொல்லலை, அது தவறுன்ற சிந்தனை கூட நம்ம இடத்துல இல்லை, நம்முடைய இரத்தத்தில் ஊறிடுச்சு. இது கிறிஸ்தவர்களுடைய மிகப்பெரிய முக்கியமான கொண்டாட்டம் இல்லையா, கிறிஸ்தவர்களுடைய கொண்டாட்டம். நம்ம சில மாதங்களுக்கு முன்பு பார்த்து திருச்சியில் மிகப்பெரிய ஒரு வியாபாரி, அதாவது ஹஜ் உம்ரா சர்வீஸ் வைத்து கொண்டு இருக்கிறார். இதான் சொல்லும் பொழுது அவராக இருக்குமோ இவராக இருக்குமோன்னு கற்பனை ஓட்ட வேண்டாம், புரிதலுக்காக சொல்கிறேன். ஒரு பெரிய ஹோட்டலில் விருந்து வைக்கிற கெட் டுகெதர், என்னப்பா விருந்துன்னு கேட்டால் பிறந்த நாளா. அவரை பொழப்பே ஹஜ் உம்ரா சர்வீஸ் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அவருடைய கான்டாக்ட் பெரும்பாலும் முஸ்லீம்கள், ஆனால் பிறந்தநாள் கொண்டாடுறாரு. என்னப்பான்னு கேட்டால், இல்லை என்னுடைய கான்டாக்டில் இருக்கக்கூடிய நிறைய வியாபாரிகள் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, வேறு வழி இல்லை, அதனால் நானும் கொண்டாடி கூடாது. அது குறையாவே தெரியலை. இல்லை வீட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் கேக் கட் பண்ணுறதெல்லாம் இல்லை. இன்னைக்கு பொது வெளியில் இதையெல்லாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். என்னுடைய உஸ்தாது சொல்வார், அடிக்கடி சொல்வார், அல்லாஹ் பாதுகாக்கணும், வெஸ்டர்ன் கல்ச்சர் இன்னைக்கு மிகச்சிருச்சு. வெஸ்டர்ன் கல்ச்சர் இன்னைக்கு ரொம்ப மிகச்சிருச்சு இல்லையா. இன்னைக்கு அதாவது திருமண வாழ்த்து சொல்லலை என்பதற்காக வேண்டி எனக்கு இந்த கணவன் வேணாம் என்று சொல்கின்ற பெண்கள் எல்லாம் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறது. அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஒரு ஆணும் பெண்ணும் அதிகபட்சம் 2 வருஷம் 3 வருஷம் வாழ்வான். ஒரு 5 வருஷம் வாழ்ந்து அவனுக்கும் கசந்துரும் இவளுக்கும் கசந்துரும். இவனுக்கு வேற ஆண் தேவைப்பட்டுரும், இவளுக்கு வேற ஆண் பெண்ணு தேவைப்பட்டுரும். அது மாதிரியான காலகட்டத்தில் அவன் திருமண நாள் கொண்டாடுகிறான்னா பரவாயில்லை. இன்றைக்கி 60-70 வருஷம் ஒரே கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் கூட இன்றைக்கி பிறந்த நாள் சொல்லலை, திருமண வாழ்த்து சொல்லலை, திருமண நாளுக்கு எனக்கு பரிசு பொருட்கள் அன்பளிப்புகள் வாங்கி தரலை என்பதாக குடும்பங்களில் சச்சரவு வருகிறதெல்லாம் இது எல்லாமே இந்த பின்னணியில் உண்டானது தான். அருமையான சகோதர பெருமக்களே, எனவே நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நான் எதற்காக இந்த செய்தி எடுத்துன்னு சொன்னால், இன்னும் ஒரு 4-5 தினங்களில் நியூ இயர் வர இருக்கிறது இல்லையா. யோசிச்சு பாருங்கள், இஸ்லாமிய நாடுகள் கூட ஆங்கில புத்தாண்டை வரவேற்பதற்கு தயாராகிடும். கிறிஸ்தவ நாடுகள் எந்த அளவுக்கு இந்த ஹாப்பி நியூ இயரை கொண்டாடுவதற்கு தயாராக இருப்பாங்களோ அதற்கு நாங்கள் கொஞ்சமும் சளைத்தவரில்லை என்று சொல்கின்ற இஸ்லாமிய நாடுகள் கூட நிறைய பார்க்கலாம் ஹாப்பி நியூ இயர் என்பதாக இந்த புத்தாண்டை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார். இது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த கூட்டில் உண்டானது தான். அருமையான சகோதர பெருமக்களே, எனவே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய கருத்துக்களை அடுத்தவர்களுக்கு சொல்வது என்பது இரண்டாவது, குறைந்தபட்சம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இறுதியாக நேற்றைய பொழுது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் உலகம் முழுக்க சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. கிறிஸ்தவர்களும் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு கொள்கை ரீதியான ஒரு கிறிஸ்தவர்களுடைய ஒரு பெருநாள். அவர்கள் இதை கொண்டாடுவதில் நமக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. நாம் கொண்டாடக்கூடாது என்பதெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கிறோம். நாம் கொண்டாடக்கூடாது, அதே நேரத்தில் நீங்கள் கொண்டாடக்கூடாது என்று நம்ம சொல்லலை. அவர்களுக்கு தாவா செய்யலாம், இதுதான் சத்தியம், நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீங்க, ஹசரத் ஈசா அல்லாஹ்வுடைய மகன் கிடையாது, அல்லாஹ்வுடைய அடியார் என்று தாவா செய்ய முடியும். ஆனால் அவர்களை கட்டாயப்படுத்த முடியாது. நேற்றைய பொழுது வட மாநிலங்களில் அசிங்கங்கள் நிறைவேறி இருக்கிறது. ஒரு சில டேட்டா மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒடிசாவில் ஒரு சின்ன பையன் அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா தொப்பி இருக்கு இல்லையா, அந்த தொப்பியை விற்று கொண்டு இருக்கிறான். சிலர் வருகிறார்கள், குண்டர்கள் வருகிறார்கள், இந்து பாதுகாவலர்கள் என்ற பேரில். இது இந்து ராஷ்டிரா. இந்த இந்து ராஷ்டிராவில் நீங்கள் எப்படி இந்த தொப்பியை விற்கலாம் என்பதை அவனை கண்டிக்கிறார்கள். அந்த பையன் இந்து பையன், ஏதோ வருமானத்துக்காண்டி விற்கிறான். இது இந்து ராஷ்டிரா, இங்கே எப்படி நீ இதை விற்கலாம் என்பதாக அவனை மிரட்டுகின்ற செய்திகள் எல்லாம் வீடியோக்களாக வெளியிடுகிறார்கள். ஒடிசாவில் அதாவது மத்திய பிரதேசத்தில் ஜபல்பூர்ன்ற இந்த மாவட்டம், அந்த மாவட்டத்துடைய அந்த குறிப்பிட்ட அந்த கட்சியை சேர்ந்த கட்சியுடைய மாவட்ட தலைவி, அவருடைய பேரை சொல்ல விரும்பலை, மாவட்ட தலைவி ஒரு தேவாலயத்துக்கு நுழைகிறா. 2 பெண்கள் கண்ணு தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த பெண்களை மிரட்டுகிறாள் இல்லையா, அந்த பெண்ணை மிரட்டுறா. நீங்கள் கட்டாயமாக மதம் மாற்றம் செய்கிறீர்களா சொல்லி அந்த கண் தெரியாத 2 பெண் பிள்ளைகளை அடித்து கொண்டு இருக்கிறாள். பக்கத்தில் போலீஸ் இருக்குது, பக்கத்தில் காவலர்கள் இருக்கிறார்கள், போலீஸ் இருக்குது, போலீஸுக்கு முன்னாலே அடிக்கிறா இல்லையா. அதே மத்திய பிரதேசத்தில் ஒரு சர்ச்சுகளை உள்ள நுழைகிறாங்க, சில குண்டர்கள் நுழைகிறார்கள். இது இந்து ராஷ்டிரா, இந்த பைபிள் இந்தியாவிற்கானதல்ல,
இந்த கிறிஸ்தவ மதம் இந்தியாவிற்கானதல்ல. இங்கே இந்துக்களுக்கு மட்டும்தான், இந்துக்களுடைய மதங்களை மட்டும்தான் இங்கே ஏற்றுக்கொள்ள முடியும், இந்துக்களுடைய வேதங்களை மட்டும்தான் இங்கே ஏற்றுக்கொள்ள முடியும், பைபிளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக சொல்லி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அந்த கூட்டத்திலே கத்தப்படுகிறது. அவங்க ஏதோ பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்துமஸ் சொன்னால் முதல் நாள் இரவு அவங்க வணங்குவாங்க இல்லையா, அது மாதிரி இரவு வணங்கி கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா, ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறது. உள்ள போந்து கடுமையாக கத்துகிறார்கள், ரொம்ப மிரட்டும் துணியில. இங்கே நாங்கள் தான், அதாவது இந்த செயல் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல நடைபெறலை, ஏதோ ஒரு கிராமங்களில் நடைபெறலை, யாருக்கும் தெரியாமல் நடையில, பொதுவெளியில் நடைபெறுகிறது. இவைகள் எல்லாம் வீடியோ எடுக்கிறார்கள், வீடியோவை சமூக வலைதளங்களிலே பரப்புகிறார்கள். இப்படி நிறைய சொல்லலாம், ஒன்று ரெண்டு அல்ல. வட மாநிலங்கள் முழுக்க நேற்று கொழுந்து விட்டு எரிந்திருக்கிறது. நிறைய தேவாலயங்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது. நிறைய கிறிஸ்தவ பொருட்கள், அந்த வியாபார பொருட்கள் எல்லாம் எரிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்புகிறாங்க. என்ன சொல்ல வராங்க தெரியுமா? நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம் இதே இடத்துல, இது ஹிந்து நாடு, இந்துக்களுக்கு மட்டும்தான் இங்கே வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது. இந்துத்துவாவுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி இந்த நாட்டிலே இருக்க முடியும் என்றால் நீங்கள் இருந்து கொள்ளலாம். இந்து கலாச்சாரத்திற்கு எதிராக அவர் யாராக இருந்தாலும் அவர்களுடைய முடிவு இப்படிதான் என்பதாக வெளிப்படையாக செய்யப்படுகிறது. இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில் பெண்கள் சென்று கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெரிய கும்பல் அந்த பெண்களை அடித்து விரட்டுகிறார்கள். நீங்கள் எப்படி இந்த கொல்லா போடலாம், கிறிஸ்துமஸ் தொப்பி இருக்கு இல்லையா, இந்த தொப்பியை போடலாம் என்பதாக அடித்து விரட்டுகிறார்கள். அந்த பெண்கள்லாம் விரண்டு ஓடுகிறார்கள். எங்கெல்லாம் இவர்கள் எரிக்கிறார்களோ, சூறையாடுகிறார்களோ, இங்கெல்லாம் இவர்கள் சொல்கின்ற வார்த்தை இந்த ஜெய் ஸ்ரீராம் என்ற வார்த்தை. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்தியா என்பது செக்குலர் கண்ட்ரி, அதாவது மதசார்பற்ற நாடு. இந்த மதசார்பற்ற இந்த வார்த்தை எப்படியாவது இந்த இந்தியாவிலிருந்து நீக்கணும் என்ற ரீதியில் நிறைய முன்னேற்பாடுகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. இதில் வேதனை என்னன்னு சொன்னால், இதையெல்லாம் ஆளுகின்ற அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. கண்டிக்க வேண்டிய அரசு இவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த அராஜகங்களை எல்லாம், இந்த அசிங்கங்களை எல்லாம் கண்டிக்க வேண்டிய அரசு கை கட்டி இவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதுதான் இந்த நாட்டுடைய அவமானம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நாம் மேலே சொன்னது போன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய ஒரு கொள்கை தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, எந்த சூழலிலும் எந்த கலாச்சாரமும் நமக்குள்ள நுழைந்து விடாமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, முக்கியமான ஒன்று, இந்த இந்தியா மதசார்பற்ற நாடு. இந்த மதசார்பற்ற என்ற இந்த வார்த்தையில் எந்த விதமான பிரச்சனைகளும் வந்துவிடக்கூடாது. அதற்கு நமக்கான பங்களிப்புகள் என்ன என்பதை நம்ம புரிந்து அந்த அடிப்படையில் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா, அல்லாஹுடைய ரசூலும் எந்த வாழ்க்கை நமக்கு வாழச் சொன்னார்களோ அது போன்ற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகின்ற நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்து நல்ல புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.